பிரைஸ் தி லார்ட். யாத்திராகமம் 23ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். வழியில் உன்னை காக்கிறதற்கும் நான் ஆயத்தம் பண்ணின ஸ்தானத்திற்கு உன்னை கொண்டு போய் சேர்க்கிறதற்கும் இதோ நான் ஒரு தூதனை உனக்கு முன்பாக அனுப்புகிறேன். இதோ நான் ஒரு தூதனை உனக்கு முன்பாக அனுப்புகிறேன் என்று கர்த்தர் இந்த புதிய நாளிலே அவர் நமக்கு இந்த வார்த்தையை நமக்கு தருகிறார். நம்முடைய வாழ்க்கை பிரயாணத்துல நாம் சென்று சேர்கின்ற கடைசி நேரம் வரையில, நாம் சென்று சேரக்கூடிய லக்கை முடியும் வரையில தேவனுடைய வார்த்தை சொல்லி இருக்கிறது, ஆண்டவருடைய பாதுகாப்பு நமக்கு தேவை என்று சொல்லி. நாம் வீட்டை விட்டு வெளியே புறப்படும் போது எத்தனையோ சஞ்சலங்கள், எத்தனையோ தடைகள், எத்தனையோ எதிர்மறையான சூழ்நிலைகள் வரலாம். ஆனால் அப்படிப்பட்ட நெருக்கமான நேரத்திலெல்லாம் தேவனுடைய பாதுகாப்பு நமக்கு உண்டு என்று கர்த்தர் இந்த காலை நேரத்தில் சொல்லுகிறார். இந்த நேரத்துல உங்கள் வாழ்க்கையில நீங்கள் பாதுகாப்போடு உங்கள் பிரயாணத்தை தொடங்க கர்த்தர் தம்முடைய தூதனை உங்களுக்கு முன்பாக அனுப்புகிறார். வேதம் சொல்லி இருக்கிறது, அவர் தாம் ஆயத்தம் பண்ணின ஸ்தானத்திற்கு கொண்டு போய் சேர்க்கிறதற்கென்று. இந்த அதிகாலை தேவனோடு உன்னத பயணம், இது ஒரு மகிமையான பயணம், கர்த்தரோடு இணைந்த ஒரு பயணம், தேவ சமூகத்துல நாம் கிட்டி சேரக்கூடிய ஒரு பயணம். இது இந்த பூமிக்குரிய பயணம், இந்த பூமிக்குரிய வாழ்க்கை, இந்த பூமிக்குரிய நாட்கள் எல்லாம் வரையறுக்கப்பட்டது. நாம் இந்த பூமியில நாம் ஏன் கர்த்தரை நாம் சேவிக்கிறோம் என்றால், நமக்கு நித்திய வாழ்வை இந்த பூமியில பாவ மன்னிப்பின் மூலம் நமக்கு அருளி செய்திருக்கிறார். ரட்சிப்பின் மூலம் நாம் புது வாழ்வு பெற்றுக்கொண்ட புது வாழ்வை நாம் ஒவ்வொரு நாளும் அவைகளை பெற்றுக்கொண்டு நாம் அதற்குள் பலப்பட கர்த்தருடைய வார்த்தை நமக்கு வருகிறது. எனவே தேவனுடைய வார்த்தையின்படி நம்முடைய இருதயத்தையும் நம் வாழ்க்கையும் ஒப்பு கொடுக்கும் போது நிச்சயமாகவே கர்த்தர் நம்மை கைவிடாமல் அவர் கொண்டு போய் சேர்க்கின்ற ஸ்தானத்திற்கு அதை முடிக்கும் வரையில ஆண்டவர் ஒரு தூதனை அனுப்புகிறார். எனக்கு அன்பானவர்களே, உங்களுக்கு முன்பாக ஆண்டவர் தூதனை அனுப்புகிறார். இந்த புதிய நாளிலும் தேவ சமூகத்துல அந்த தேவ தூதன் உங்களை பாதுகாக்கும்படி தேவன் வைத்திருக்கிற அந்த நித்திய ஸ்தானத்தை சென்று சேரும் வரையில கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். எனவே இந்த புதிய நாளிலே தேவ சமூகத்தை நாம் அர்ப்பணிப்போம். தேவனுக்கான நம்முடைய பிரயாணத்தை கொண்டு செல்வோம். கர்த்தரே துவங்கினவர் முடிய செய்வார். தைரியமா முன்னால போங்க. தைரியமா விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு முன்னோக்கி செல்லுங்க. கர்த்தர் கைவிடாதவர் உங்களுக்கு முன்பாக செல்லுகிறார். ஜெபிப்போமா. நல்ல பிதாவே, இந்த புதிய நாளிலே நீர் கொடுத்த இந்த வார்த்தைக்காக நன்றி அப்பா. ஆண்டவரே, நீர் முன்குறித்த ஸ்தானத்திற்கு கொண்டு போய் சேர்க்கும் வரையில உம்முடைய தூதரை எங்களுக்கு முன்பாக அனுப்புகிறவரே அப்பா, எங்களை ஒருபோதும் தனிமையின் பாதையில ஆண்டவரே மனிதர்கள் எங்களை கைவிட்டாலும் கடைசி வரை ஆண்டவரே எங்களை பாதுகாக்க உம்முடைய தூதர்களை அனுப்புகிறீரே. திக்கு தவித்த நேரங்களிலே, தனிமையில உடைந்து போன நேரத்துல உம்முடைய தெய்வீக கரம் எங்களுக்கு ஆறுதலாக, பலனாக, நன்மையா இருப்பதற்காக ஸ்தோத்திரம். இந்த நேரத்துல இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு மேலும் உம்முடைய பூரண கிருபையும் ஒத்தாசையும் சமாதானத்தையும் பெருக பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you.